அனைவருக்கும் வணக்கம். சுபகிரகமான குரு பகவான் இன்று முதல் ரிஷபராசிக்கு செல்கிறார். இதன் மூலம் ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி நான் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேசராசிக்காரர்கள் நீங்கள் கம்பீரமான தோற்றத்தை கொண்டவர்கள், பரந்த மனப்பான்மை உடையவர்கள். இந்த பயிற்சியில குரு பகவான் ராசி ஸ்தானத்துல இருந்து தனவாக்கு ஸ்தானத்திற்கு மாறுகிறார். உங்களது ரண ருண ரேகஸ்தானம், அஷ்டம ஆயுள் ஸ்தானம், தொழில் ஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமானதாக இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மனதில் தைரியம் குறையும், பண வரவுக்கு குறைவு ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் உங்களின் தன்னம்பிக்கை உயரும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வேகம் காட்டுவது நல்லது. மனக்குழப்பம் நீங்கும், தீவிர உழைப்பு, அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும், மனக்கவலை குறையும். எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. திடீர் செலவுகள் உண்டாகலாம், திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா காரியங்களிலும் கவனமாக இருப்பது வெற்றியை தேடித்தரும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கு. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனையை கேட்பதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலம் பிள்ளைகள் நலனுக்கான செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது. கணவனின் உடல்நலத்தில் கவனம் தேவை. புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பரிகாரமாக மேசராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான தரிசித்து வணங்குவது எல்லா துன்பங்களும் நீக்கக்கூடியதாக இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். சிறப்பு பரிகாரமாக அரளிப்பூவை நீங்கள் வாங்கி மாலையாக கட்டி முருகன் கோவிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேலுக்கு சாத்தி அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு வசீகரமான பேசுவதில் நீங்கள் வல்லவர்களாக இருப்பீங்க. இந்த பயிற்சியில் குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருந்து ராசி ஸ்தானத்திற்கு மாறுகிறார். உங்களது பஞ்சம பூர்வீக புண்ணியஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலம் பொருட்களின் விற்பனை மிகவும் நன்றாக இருக்கு. உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகள் செய்து பாராட்டுங்கள். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலிடத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். படிப்படியான வளர்ச்சியை நீங்கள் காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. வருமானம் நன்றாக இருக்கு, செலவுகள் அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களால் நன்மைகள் அடைவீங்க. புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கையில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் உழைப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த பயிற்சியின் மூலம் வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனம் தேவை. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீராத ஆலோசனை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாளுவது அவசியம். பண வரத்து அதிகரிக்கும், காரிய தடங்கள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய ஒரு பொன்னான காலம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் முருகப்பெருமான வழிபடுவது ரொம்பவே நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பயிற்சியின் மூலம் வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனம் தேவை. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீராத ஆலோசனை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாளுவது அவசியம். பண வரத்து அதிகரிக்கும், காரிய தடங்கள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகலாம். மிருகசீரிசம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலம் வேலை பார்க்கும் இடத்துல பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது.
குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சியடைய நீங்கள் தேவையான பொருட்களை வாங்கி பயனடைவீங்க. மனதில் ஏதாவது கவலை இருந்து இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலைகள் குறையும் அப்படின்னே சொல்லலாம். சிறப்பு பரிகாரமாக நீங்கள் மல்லிகையை கட்டி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்ததான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி. புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் சாதுவான தோற்றத்தை கொண்டவர்கள். இந்த பயிற்சியில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்கு மாறுகிறார். உங்களது சுகஸ்தானம், ருண, ரேக, சத்ருஸ்தானம், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார். மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த பயிற்சியின் மூலம் லாபம் அதிகரிக்கும். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் இலக்கிய துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும். பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம். விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும். தங்கள் தொழிலை விரிவுபடுத்தி கொள்வீங்க. உத்தியோகர்கள் புதிய உத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேலடைந்ததை விட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். உங்களுக்கு பூமி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியக்கூடிய ஒரு காலகட்டம். வீண் அலைச்சல் ஏற்படலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது. புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த பயிற்சியால் பாராட்டு கிடைக்கும். மனக்கவலைகள் ஏற்படும். உடல் சோர்வு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. தொழில் வியாபார முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலையை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க. பரிகாரமாக புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று 6 முறை வலம் வர வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி. சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக தான் அமையப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியின் போது மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இவர்களுக்கு காத்து கொண்டு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். உங்களது தைரியம் பஞ்சம பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் பார்வையிடுகிறார். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவாங்க. பயணம் செல்ல நேரிடலாம். மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம். பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சியால் ஆர்டர்கள் எடுப்பதில் கவனம் தேவை. லாபம் உண்டாகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களில் இருந்து நீங்கள் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சியால் எடுத்த காரியங்களை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. வீண் செலவுகள் உண்டாகும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கு. பெரியோர் நேசம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். ஆன்மீக தலங்களில் சென்று வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரமாக அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் போக்கும். எதிர்பாராத காரிய வெற்றி உண்டாகும். சிறப்பு பரிகாரமாக வேப்பிலையே அருகில் இருக்கக்கூடிய புற்றம்மன் கோவிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி. சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்கள் தன்மானம் அதிகம் கொண்டவர்கள். இந்த பயிற்சியில் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். உங்களது தனவாக்கு ஸ்தானம், சுகஸ்தானம், ருண, ரேக ஸ்தானத்தை பார்க்கிறார். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் குழப்பம் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். கவலை வேண்டாம். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல்கள் வரும். வீண் மன உளைச்சல்கள் சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். சுப காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த பயிற்சியால் சாதகமான முன்னேற்றம் ஏற்படுவது உறுதி. நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது.
உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சியால் புத்தி சாதுர்ணியம் வெளிப்படும், கல்வியில் நீங்கள் தொய்வு நீங்கும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீங்குவதற்கு கவனம் தேவை. பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலை 11 முறை வலம் வருவதும் பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்குவதும் நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.